ஹலோ கைஸ். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த நியூஸ் டேட்டாஸ எப்படி அனலைஸ் பண்றது அப்படின்னு பார்க்கணும். ஃபண்டமெண்டல் பத்தி யூடியூப்ல நெறையா சேனல்ஸ் இல்ல. ஸோ ஃபண்டமெண்டலா தான் நான் மோஸ்ட்டா என்னோட சேனல கவர் பண்ண போறேன். இதுக்கு கமிங் வீடியோஸ்ல. மோஸ்ட்டா ஃபண்டமெண்டல் அப்டேட்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டலா தான் இருக்கும். டெக்னிக்கல விட ஃபண்டமெண்டல் தான் இதுக்கு அடுத்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ற மாரி இருக்கு. அப்படி பார்க்கும்போது, நம்ம வந்து நியூஸ் அனலைஸ் பண்றதுக்கு ஒரு 3 வெப்சைட் நான் பேசிக்கா சஜெஸ்ட் பண்ணுவேன். அதில வந்து நீங்க நியூஸ் டேட்டாஸ் வந்து பிரைமரியான நியூஸ் டேட்டாஸ் பார்க்கணும் அப்படின்னா, நீங்க வந்து ஃபாரெக்ஸ் ஃபேக்டரி யூஸ் பண்ணலாம். ஆர் உங்களுக்கு வந்து சின்ன சின்ன மத்த கண்ட்ரீஸோட நியூஸ் லைக் சின்ன சின்ன கண்ட்ரீஸ் மேஜர் கரன்சிஸ் இல்லாம எக்ஸாட்டிக்ஸ் ஆர் மைனர் கரன்சிஸ் பண்றீங்கன்னா, நீங்க வந்து investing.com யூஸ் பண்ணலாம். இது வந்து ஃபாரெக்ஸ் ஃபேக்டரி. உங்களுக்கு வந்து USD ஆர் மெயினான நியூஸஸ் பத்தி இதில இருக்கும். ரெட் ஃபோல்டர் ஆர் எல்லோ ஃபோல்டர். ரெட் ஃபோல்டர் அப்படின்னா என்னன்னா, ரொம்ப ஹை இம்பாக்ட்டான நியூஸ வந்து ரெட் ஃபோல்டர்ல குடுத்துருப்பாங்க. லைக் இந்த நியூஸ் வந்தா ரொம்ப பெரிய வால்டிலிட்டி இருக்கும். ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ்லாம் இருக்கும். ஆரஞ்சு ஃபோல்டர்ல பார்த்தீங்கன்னா, அடுத்த லைக் லோ வால்டிலிட்டி நியூஸஸ் இருக்கும். எல்லோ ஃபோல்டர்னா பெருசா மூவ்மெண்ட்ஸ் இல்லாத நியூஸஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுக்க தேவையில்லாத நியூஸஸ். இதில வந்து ஃபில்டர்ல போயிட்டு நீங்க எந்தெந்த அசெட் வேணும், ரெட் ஃபோல்டர் வேணுமா, என்ன வேணுமோ நீங்க கரன்சிஸு, எந்த மாரி இன்ஃப்ளேஷனா, எம்ப்ளாய்மெண்ட்டா, இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் பத்தியா, பாண்ட்ஸ் பத்தியா எது வேணா நீங்க எடுத்துக்கலாம். இப்போ investing.com உள்ள வந்தீங்கன்னா, சின்ன சின்ன நியூஸஸுமே இருக்கும். யூரோப்பு, ஸ்விஸ் ஃப்ரான்ஸ் அதில இல்லாதது நெறையா இருக்கும். இந்தியாவோட நியூஸஸ் இருக்கும். பிரேசில் இருக்கும். சைனாவோட நியூஸஸ் எல்லாமே அதில இருக்கும். நீங்க வேணா அத எடுத்துக்கலாம். லைக் சில நியூஸஸ் எல்லாம் அதில இருக்காது. ஓகே. இப்ப இது வந்து நீங்க லைக் சின்ன சின்ன நியூஸஸ்க்கு வந்து நீங்க எடுத்துக்கலாம். அதில உங்களுக்கு வந்து அ இன்ஸ்டன்ட்டான அப்டேட்ஸ் வேணும். ஜியோபொலிட்டிக்கல் நியூஸஸ் வேணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ப்ளூம்பர்க் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ஓகேவா? இது 3ஓட லிங்க்குமே நான் கீழ குடுக்குறேன். இதில ஓப்பன் பண்ணி வந்தீங்கன்னா, நான் ரீஃப்ரெஷ் பண்ணி காமிக்கிறேன். ஓப்பன் பண்ணி வந்தீங்கன்னா, ரைட் சைடு பார்த்தீங்கன்னா, லேட்டஸ்ட்ன்னு இருக்கும். நீங்க மொபைல்ல பார்க்குறீங்கன்னா, கொஞ்சம் கீழ ஸ்க்ரோல் பண்ணி வர மாரி இருக்கும். லேட்டஸ்ட்டுன்னு போட்டு ஆல் கேட்டகரிஸ் இருக்கும். நீங்க வந்து எதுல வேணும்? கிரிப்டோஸ் வேணுமா? ஏஐ வேணுமா? டெக்னாலஜி வேணுமா? நம்ம வந்து எக்கனாமிக்ஸ் பார்க்குறனால, எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னாலே வந்துரும். யூரோப் சென்ட்ரல் பேங்க்கு, அடுத்து வந்து ஒவ்வொரு ரேட் கட்ஸ் பத்தி குடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு பத்தியுமே இதில இருக்கும். பாண்ட்ஸு, ஃபெட் சேர்மன், கோல்ட்மேன் சாக்ஸு. வந்து ஒவ்வொன்னும் இருக்கும். இதில எப்போ வந்திருக்குன்ற டைமிங்கோட இருக்கும். ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தாலுமே உங்களுக்கு வந்து 10 மினிட்ஸ் எகோ எல்லாமே குடுத்துருப்பாங்க உங்களுக்கு வந்து. ஓகே. இதில நீங்க பார்த்துக்கலாம். நான் மோஸ்ட்டா நீங்க நம்ம நியூஸ் அண்ட் டேட்டாஸ் பத்தி பார்க்கறனால, நம்ம வந்து ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரியே பார்க்கலாம். ஒரு பேசிக்கா ஒரு நியூஸ் வருது அப்படின்னா, அதில வந்து ஒரு 3 விஷயம் இருக்கும். ஃபோர்காஸ்ட்டு, ஆக்சுவல் அண்டு ப்ரீவியஸ். இத வந்து நான் தனியா எடுத்து வச்சிருக்கேன். சிபிஐ நியூஸ். சிபிஐனா நியூஸ்னா ஒரு இன்ஃப்ளேஷன் பத்தி வர நியூஸு. இது எல்லாமே கடைசியா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் தான் கடைசியா வந்து நம்ம வந்து ஸோ இந்த சிபிஐ நியூஸுக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸுக்கும் கொஞ்சம் காரிலேஷன் இருக்குது. இந்த சிபிஐ நியூஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, எந்த நியூஸ்னாலுமே இந்த 3 விஷயம் இருக்கும். சிலதில வந்து ஃபோர்காஸ்ட் இருக்காது. ஃபோர்காஸ்ட்ன்ற செக்ஷன் இருக்கும். பட் இருக்காது. ப்ரீவியஸ்னா என்ன? லாஸ்ட் டைம் சிபிஐ நியூஸ் எப்போ வரும்? மந்த்லி ஒன்ஸ் வரும். லாஸ்ட் டைம் சிபிஐ நியூஸ்ல நமக்கு 2.2% இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்குதுன்னு சொல்லி வந்திருக்குது. ஃபோர்காஸ்ட் அப்படின்னா என்னன்னா, இந்த பேங்க்ஸ் ஆர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் எக்கனாமிஸ்ட் பெரிய பெரிய நியூஸ் அனலிஸ்ட்ஸ், எக்கனாமிக்கல் அனலிஸ்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க? இந்த 2.2%லேருந்து 2.4% வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. லைக் இது வந்து இப்ப இருக்கிற நியூஸ் டேட் ஆக்சுவலா இப்ப போன லாஸ்ட் மந்த் 2.2% வந்திருக்கு. ஃபோர்காஸ்ட் பண்றது 2.4%. அதாவது இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஆக்சுவல்னா என்னன்னா, உண்மையிலேயே அங்க என்ன வந்திருக்குதுன்றது. நியூஸ் வந்த பிறகு தான் அது தெரியும். இது வந்து நியூஸ் வர்றதுக்கு 2, 3 நாளைக்கு முன்னாடி மோஸ்ட்டா வந்துரும். இந்த ஆக்சுவல்ன்றது நியூஸ் வந்த 6 மணிக்கு நியூஸ்னா 6:01க்கு வந்து உங்களுக்கு ஆக்சுவல் டேட்டா, உண்மையான டேட்டா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆக்சுவல்ல வந்துரும். இப்படிதான் பார்த்தீங்கன்னா, ஒரு நியூஸ்ல 3 இருக்கும். சில இதில பார்த்தீங்கன்னா, ஃபோர்காஸ்ட்டே இருக்காது. சின்ன சின்ன நியூஸஸ்ல ஃபோர்காஸ்ட் இருக்காது. ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான நியூஸஸ்ல ஃபோர்காஸ்ட் இருக்காது. ஆர் ஸ்பீச்சஸ்ல பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோர்காஸ்ட்லாம் இருக்காது. ஓகே. மத்ததுல எல்லாத்துலயும் உங்களுக்கு இந்த ஃபோர்காஸ்ட் இருக்கும் முக்கியமானது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, சைனாவோட பிபிஐ நியூஸு. சிபிஐ இருக்கு. 2மே ஒரே நேரத்துல வருது. இப்போ சிபிஐ பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மந்த் வந்திருக்கும். லாஸ்ட் மந்த் வந்து நமக்கு எப்போ வந்திருக்குது? லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாசம்
0.1% ஆக்சுவலா வந்திருக்குது. அதான் ப்ரீவியஸ் வந்து. ஸோ வந்து இப்ப மே மந்த்து ஏப்ரல் மந்த் வந்து அந்த 0.1% வந்து இங்க இருக்கும். அதாவது ஏப்ரல் மந்தோட 0.1% மைனஸ்ல இருக்குது. ஃபோர்காஸ்ட் பண்றது 0.1. அதாவது அவங்க இன்க்ரீஸ் ஆகாது, டிக்ரீஸும் ஆகாது. நியூட்ரலா இருக்கும். மார்க்கெட்ல பெரிய மூவ்ஸ் இருக்காது. டேட்டாஸ் வந்து பெரிய சேஞ்சே இருக்காதுன்னு சொல்றாங்க. தென் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அப்படியே தான் வந்திருக்குது. ஓகே. அது வந்து நமக்கு அது சேஞ்ச் ஆகல. இதே இது இங்க ப்ரீவியஸா பார்த்தீங்கன்னா 2.5% இருந்தது. -2.5 நல்லா பார்த்தோம். நெகட்டிவ்னா நமக்கு வந்து வீக்ன்னு அர்த்தம். தென் இங்க -2.75 இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னும் நெகட்டிவா போகும். இன்னும் லைக் டேட்டாஸ் வந்து நெகட்டிவா வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அது மாரி நெகட்டிவா வந்திருக்குது. ஸோ அது எல்லாத்துக்கும் அப்படிதான் இருக்கும். இங்க 343,640 பில்லியன் இருக்குன்னா, 17 பில்லியனா குறையும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ அது ஆக்சுவல் வந்த பிறகு தான் தெரியும். இது வந்து அது மண்டே வர நியூஸ். இன்னைக்கு வந்து சாட்டர்டே தான். ஸோ மண்டே வந்த பிறகு தான் தெரியும் இத பத்தி. ஓகே. இதான் பார்த்தீங்கன்னா, லைக் பேசிக்கா நியூஸ் அனலைஸ் பண்றது. இப்ப இதுல ஒரு விஷயம் இருக்குது. இமிடியேட்டா நியூஸ் அனலைஸ் பண்ண முடியாது. இப்ப நமக்கு வந்து ப்ரீவியஸா பார்த்தீங்கன்னா 2.2% இருக்குது. ஃபோர்காஸ்ட் பண்றது 2.4%. இப்போ சப்போஸ் டேட்டா வந்து 2.3%ல வந்து நிக்கிது அப்படின்னா என்ன ஆகும்? இப்ப 2.2ல இருக்குது. அவங்க 2.4 போகும். 0.2% இன்க்ரீஸ் ஆகும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனா 0.1% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்ப இது பாசிட்டிவா, நெகட்டிவான்னு பார்த்துட்டோம்னா, திஸ் இஸ் நெகட்டிவ். ஏன் நெகட்டிவ்? ப்ரோ 2.2%லேருந்து 2.3 இன்க்ரீஸ் தானே ப்ரோ ஆயிருக்கு. இன்ஃப்ளேஷன் கூட தானே செஞ்சிருக்கு. இது பாசிட்டிவ் தானேன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ஃபோர்காஸ்ட் பண்றத விட அதிகமா வந்தா மட்டும் தான் அது பாசிட்டிவ். அந்த இப்போ 2.4 இருக்குது. 2.3 வந்தால் நெகட்டிவ் தான். 2.2 வந்தால் நெகட்டிவ் தான். சம்டைம்ஸ் இது 2.4லேயே வந்து நிக்கிதே ப்ரோ. 2.4 தான் ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. 2.4லேயே வந்து நிக்கிதுன்னா இது நியூட்ரல் டேட்டா. அவங்க ஃபோர்காஸ்ட் பண்றத விட அதிகமா வரணும். ஃபோர்காஸ்ட் பண்ணதுக்கே வந்து நிக்குதுன்னா நியூட்ரல் டேட்டானா சேஞ்சஸ் இல்ல. அதே தான் இருக்குது. லைக் அதே ஸ்டெடியா இருக்குது, கான்ஸ்டன்ட்டா இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ 2.5 வந்துச்சுன்னா தான் பாசிட்டிவ். அவங்க ஃபோர்காஸ்ட் பண்ணத விட நமக்கு கம்மியா வந்துச்சுன்னா, அது வந்து நெகட்டிவ் டேட்டா தான். ஓகே. இப்ப எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம்னா, இப்ப வந்து பெர்சன்டேஜ்ல சொல்லியிருக்கேன். இது வந்து என்எஃப்டிய பொறுத்தவரைக்கும் கேல நமக்கு வந்து வரும். 120K லாஸ்ட் மந்தோடைய டேட்டா வந்து இருக்குது. ஸோ ஃபோர்காஸ்ட் பண்றது 180K ஃபோர்காஸ்ட் பண்றாங்க. இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்க என்எஃப்பி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து என்ன வந்திருக்குது? 160K வந்திருக்குது. அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் டேட்டா தான். ஏன்னா 120Kலேருந்து 180K போகும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனா 160K தான் வந்திருக்கு. ஃபோர்காஸ்ட்ட விட கம்மியா வந்திருக்கு. ஸோ இது நெகட்டிவ் டேட்டா. சப்போஸ் இது வந்து ஃபோர்காஸ்ட்டோட அதிகமா வந்திருக்குது. இது வந்து 190 வந்திருக்குது அப்படின்னா, இது வந்து பாசிட்டிவ் டேட்டா. ஆர் லைக் 190ன்றது சில நேரம் நியூட்ரலா முடியும். ஆனா கிட்டக்க தான் இருக்கு. பெரிய நம்பர்ஸ்ல டிஃபரன்ஸ் இல்ல. சப்போஸ் இது 181 ஆர் 179 வருதுன்னா, தட் இஸ் நியூட்ரல் டேட்டா. இது கிட்டக்க வரக்கூடாது. தாண்டி அதிகமா வரணும். ஓகே. ஸோ அது மாரி தான் ஒரு நியூஸ் அனலைஸ் பண்ணணும். சில பேர் நினச்சுக்கிறாங்க ஃபோர்காஸ்ட்ட விட லைக் 120 இருக்கு. 130 வந்தாலே இன்க்ரீஸ் தானேன்னு சொல்லி சில பேர் இருக்காங்க. சில நேரம் இங்க வந்து அப்படி வந்துமே ரெட் கலர்ல இருக்கும். ஏன் ரெட் கலர்ல இருக்குது? இது வந்து ஆக்சுவலா பாசிட்டிவா தானே வந்திருக்கு. கிரீன் கலர்ல தான் இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனா அது கிடையாது. இப்படிதான் ஆக்சுவலா நியூஸ் அனலைஸ் பண்ணணும். ஓகே. எல்லா நியூஸுக்கும் இது பொருந்தும். லைக் அன்எம்ப்ளாய்மென்ட் ரேட்டுக்கு மட்டும் உங்களுக்கு வந்து நெகட்டிவா வரணும். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஓகே. ஸோ உங்களுக்கு யாருக்காவது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வந்து படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா, எனக்கு டெலகிராம்ல டிஎம் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ஃப்ரம் பேசிக்ஸ் டூ அட்வான்ஸ்ட் வந்து ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் வீடியோ வரும். ப்ளஸ் வந்து நெக்ஸ்ட் வீக் டியூஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா, சிபிஐ நியூஸ் வருது. ஸோ சிபிஐ நியூஸோட அனாலிசிஸ் வந்து யூடியூப்ல தான் போடுவேன். ஸோ டெலகிராம் சேனல்ல அடிக்கடி வர ஃபண்டமெண்டல் அப்டேட்ஸ் போட்டுட்டே இருப்பேன். ஸோ டெலகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் என்னோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் ப்ளஸ் வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸையும் டெலகிராம்ல தான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ தேங்க் யூ கைஸ்.